நம்ம கையில அழகான ஒரு கண்ணாடி ஃபிஷ் டேங்க் இருக்குது. அதுல கலர்ஃபுல்லா நிறைய மீன் இருக்குது. நம்ம கொண்டு போயிட்டே இருக்கிறோம், கீழே போட்டுறோம், விழுந்துச்சு. உடனே நம்ம என்ன செய்வோம்? இமீடியட்டா போய் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து இருக்கிற மீனெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிடுவோம். எல்லா டஸ்டையும் கிளீன் பண்ணிடுவோம். போய் ஒரு கண்ணாடி ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் அதுல விட்டு பார்த்து சந்தோஷமாயிருவோம். நம்மளுடைய டஃப் டைம்ல நம்ம இதே மாதிரி திங்க் பண்றோமா? அப்ப என்ன பண்ணலாம்? டஃப்பான நேரத்துல நம்மளுடைய பிரசன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன இருக்குதோ அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வருதா, அதை கடந்து வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரீஃப்ரேம் பண்ணிக்கணும். சுத்தி பாசிட்டிவான பீப்புள் கூட அலைன் ஆயிக்கணும். நம்மளே கொஞ்சம் உள்ள உற்று நோக்கணும். நம்மளுடைய தாட்ஸை கவனிக்கணும். பாசிட்டிவா கவனிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது அழகா வெளியே வந்துருவோம். இதே மாதிரி டஃப்பான சிச்சுவேஷனை விட்டு கடந்து வந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர்